இந்த பேசேஜ் புரியாமல் இருக்கும். நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த பேசேஜ். முதல் ஒரு 7 வசனங்களை எப்படிப்பட்ட அன்பு நீ கூறணும்னு அது சொல்லுது. ஹவு டு லவ் காட். ஆண்டவர் நீ எப்படி அன்பு கூறணும். அதில் ஆண்டவர் எதிர்பார்க்குற அன்பு என்னன்னா யங் லவ். ஒரு 80 வயசு பாட்டி ஒரு 90 வயசு தாத்தாவை பார்த்து ஐ லவ் யூன்னு சொன்னால் அது பேர் ஐ லவ் யூவா? இல்லை, என்ன பாஸ்டர் வயசான காலத்தில் அந்த ஐ லவ் யூன்ற வார்த்தைக்கே வயசுன்னு ஒன்று இருக்கு இல்ல? அதான் இந்த யங் ஏஜ். அது போல ஆண்டவரும் அன்பை எதிர்பார்க்கிறார். அந்த அன்பு எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. உன்னுடைய யங் ஏஜ்ல மோசஸ் ஏஞ்சுவா, உன்னதான் மோசஸ், ஒன்னதான் அப்படியே எழுந்திரிச்சுவா, இங்கே வந்து உட்காருவா. ஏன்னா உன்ட்ட அந்த அன்பை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். எழும்பு எழும்பு வா, முன்னால வா. என்னைக்குமே அந்த அன்பு ஆண்டவர் என்ன செய்யறாரு, யங் ஏஜ்ல எதிர்பார்க்கிறார். வாலிப வயசுல இந்த 13, 14, 15, 12, 11 முதல் வசனம் சொல்லுகிறது. இப்படி வா, இங்க உட்காரு. வாசிமா முதல் வசனத்தை. நீ உன் வாலிப பிராயத்திலே பைபிள் எடுத்து நினை. பைபிள் எடுத்து உட்காரு. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. பைபிளை பெரட்டு. எல்லாரும் பைபிள் வச்சிருக்கோம், பைபிளை பெரட்டி பாரு. டெக்ஸ்ட் பெரட்டணும். முதல்ல எப்படி நினைக்கணும், எந்த நாளைக்கு முன்னாடி நினைக்கணும்? தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும். போதும். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஹவுஸ் விசிட்டுக்கு போயிருந்தேன். ஒரு ஐயா படுத்திருக்கிறாரு, மூக்குல டியூப் போட்டிருக்கு. ஒரு பக்கம் ஃபுல்லா அந்த ஐயாவால் கையும் தூக்க முடியாது, காலும் தூக்க முடியாது. ஜோமன்னு சொன்னாங்க. ஜோமன்னு ஒரு 10 நிமிஷம் அந்த வீட்டில் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வருது, இந்த ஐயாவை ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தோமேனு. எங்கன்னா அதே வீட்டில் பக்கத்து வீட்டில் அவரை பார்க்குறேன் 2 months பிஃபோர் இன்னொரு விசிட்டிங்க்கு போனப்ப. அன்னைக்கு அந்த ஐயா நல்லா இருந்தாரு. ஜாமனை கூட்டப்ப வரல. என்ன வரமாட்டாருன்னு அவங்க மனைவிட்ட கேட்டா, அவர் சீரியல் பார்க்குற நேரம் வரமாட்டாருன்ட்டான். எத்தனை மாதத்துக்கு முன்னால? 2 மாதத்துக்கு முன்னால. இப்போ அவரு கிட்ட போறேன், நாள் மாறிடுச்சு பார்த்தீங்களா 2 மாசத்துல. இன்னைக்கு அவருக்கு ஜெபம் வேணும், ஏங்குறாரு, வாய் திறக்க முடியல. இதைதான் இந்த பகுதி சொல்லுது. தீங்கு நாள் வராததற்கு முன்னும். இன்னைக்கு நம்மள ஹேல் அண்ட் ஹெல்த்தியா இருக்கணும்ல, நாளைக்கு எப்படி இருப்போம் தெரியாது. அங்க போயிட்டு இப்ப அவர்கிட்ட காதுல போய் சரி எப்படியோ அவர் கடந்து போக போறாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா சிச்சுவேஷன் அப்படி. நல்ல தண்ணி, ரட்சிக்கப்பட்டு தண்ணி. பின்னால சரி இவரை பாவ அறிக்கை செய்ய வைப்போம்னு சொல்லிட்டு, இதுதான் மோசமான கட்டம். அட்லீஸ்ட் ஒரு காதுல போய் சொல்றேன். இப்ப இந்த ஆத்மா அறிக்கையும் செய்ய முடியல, பரலவும் போக முடியல. ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். தம்பி ஏஞ்சி வா. டிஸ்டர்ப் பண்ணாலும் அங்கே ஃப்ரண்ட் விஐபி சீட்டு தான், வா. அப்புறம் ஒன்று விட்டா என் பக்கத்தில் நிற்க வச்சிருவேன். நல்லா இருக்கும். உட்கார், நில்லு, நல்லா உட்காந்து நல்லா வசனத்தை கீழே பழகு, உட்கார், நல்லா இங்கே பாரு, கையை கட்டு. இவ்வளோ சொல்ல வேண்டியதாக இருக்கு. இங்கேயே எப்படி இருந்தால் கிளாஸில் எப்படி இருப்ப, வீட்டில் எப்படி இருப்போம், உங்கள் அம்மா அப்பா அப்புறம் பார்ப்போம். ஏன் இதை சொல்கிறேன், பின்னால் நீ வருந்தக்கூடாது. அதான் அந்த பகுதி சொல்லுது. திருப்பி வாசிப்பா. சூரியனும் சந்திரனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும். இப்ப அந்தகாரம் பட்டுடுது. எப்ப? வயசான காலத்துல. சூரியன் சந்திரன் எல்லாம் தெரிய மாட்டேங்குது. அடுத்தது வாசிப்பா. மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும். இந்த வயசானவங்க எல்லாம் வீட்டுல திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லிருப்பாங்க தெரியுமா? பாட்டி வாயை மூடுங்க பாட்டி, சும்மா சொல்லிட்டே இருக்கீங்க. சொல்லிட்டேனா? திருப்பி இங்க வா, அப்பா கூட்டம், ஏதாவது சொல்லிட்டீங்களா பாட்டி? இதான் மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வரும். சுயநினைவு அற்று ஒரு மாதிரி அந்த வயசு போகும். அதுக்கு முன்னால அடுத்த வாசிப்பா. வீட்டு காவலாளிகள் தள்ளாடி கை காலு ஆடுது. எப்ப? சுகர், பிபி. இப்போ கையை தூக்குனா டப்புன்னு தூக்குற. 70 வயசுல கை தூக்குனா இருங்க. வீட்டு காவலாளி தள்ளாடி. அடுத்து பலசாலிகள் கூனி போய் முதுகெலும்பு. இப்ப நல்லா இப்படி நிக்கிறோம். ஸ்டாண்ட் அட் ஏஸ். ஒரு 65 வயசுல
அப்படியே கூணும். பொயட்டிக் லாங்குவேஜில் எழுதியிருக்கான் சாலமன். கவிதை அது அருமையாக இருக்கும் படித்தா. பலசாலிகள் கூனி போய் கூண் விழுந்துருது. அடுத்தது எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து. பல்லு கிரைண்டரு எவ்வளோ அழகா இருக்குல்ல. இயந்திரம் அரைக்கிறவர்கள் ஒன்று ஒன்றா உழுவுது. 40 வயசு 2 போயிடுச்சு, 50 வயசுல 3 பல்லு போச்சு, 70 வயசுல 5 பல்லு போச்சு, அப்புறம் தங்க பல்லு கட்டு. சில பேர்லாம் சிரிக்கும் போது தங்க பல்லு தெரியும். பல்லு விழும். பல்லு. இயந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து. மட்டன் பீஸ்லாம் கடிக்க முடியாத டேஸ் அதெல்லாம். இப்போ வச்சு இழுத்தா வரும், அப்போ இழுக்க முடியாது. அடுத்து பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும். ஜன்னல் வழியா 2 பேர் பார்க்குறாங்களே, கண்ணு இப்போ நல்லா தெரியுது பைபிள். அப்போ அந்த நாள் கண்ணு இருட்டு போய் கேட்ராக்ட் ஆபரேஷன் நடக்கிறதுக்கு முன்னும். அடுத்து இயந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெரு வாசலின் கதவுகள் அடைப்பட்டு. காது செவிடா போய் இயந்திர சத்தம் தாழ்ந்ததினால் கதவு வாசல் அடைப்பட்டு. சாலமோனுக்கு ஆண்டவர் எவ்வளவு ஞானத்தை கொடுத்திருக்காரு பாருங்க, அருமையா எழுதியிருக்கான் பாருங்க. அடுத்து குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி. காலையில 4 மணிக்கு எழுந்து உட்காந்துருக்கு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வர்றவங்களா யாரு பாருங்க? வயசானவங்களாம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களால தூங்க முடியாது, காலைல தானே எழுப்பிடும். ஒன்னெல்லாம் பார்த்து 11 மணிக்கு எழும்புற. என்னைக்கு ஆராதனையில ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு நீலாம் இப்படி வந்து உட்காருறியோ அன்னைக்கு வருகை வந்துடும். எல்லா யூத்தும் தேர்ட் சர்வீஸ் தான். ஏன் தூங்குறோம்? ஆனா அப்போ ஒரு நேரம் வரும் தூக்கமே வராது. 10 மணிக்கு படுத்துட்டு 11 மணிக்கு எழுந்திருவாரு தாத்தா. 12 மணிக்கு தூக்கமே வரல. வயசு. குருவியின் சத்தத்துக்கு எழுந்திருக்க வேண்டியதாகி கா 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 எழும்பிடுவார் கரெக்டா காலையில. அடுத்தது கீத வாத்திய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போகாத வார்த்தை. டேஸ்டே இருக்கிறது. பாடுவோம் அப்படின்னா என்ன செய்யறாரு? பேசுறாரா? தெரியாது. ஒருத்தரோட போயிருக்கிறேன், அவருக்கு வந்து காது கேட்கல, ஆனா அவர் ஒத்துக்க மாட்டார். சில பேருடைய பிரச்சனை காது கேட்கலாம், காது கேட்கலாம் ஒத்துக்கணும்ல, இவர் ஒத்துக்க மாட்டார். அதான் கேட்க போங்க அப்படின்னாரு. ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறோம், அவங்க சொல்றாங்க என் ஹஸ்பண்ட் இறந்து ஒரு 10 நாள் ஆகுதுன்னா அப்படியே நினைச்சு சிரிக்கிறாரு. எனக்கு பக்கம் ஐயோ மாட்டிக்கிட்டாரு. அப்புறமா அவர் கிட்ட கூப்பிட்டு இறந்துட்டான். இல்ல இறந்துட்டாரு. மூஞ்ச மாத்தி ஆனாலும் காதுல விழ மாட்டேங்குது. ஏன்னா அவருக்கு வயசு அப்ப 71. காது கேட்கல. கீதவாத்திய கன்னிகள் எல்லாம் அடங்கி போகுது. எல்லாம் சப்த நாடிகளும் ஒடுங்கிறதுக்கு முன்னால. அடுத்தது மேட்டுக்காக அச்சம் உண்டாகி. வாங்க கோடம்பாக்கம் வரைக்கும் நடந்துட்டு போவோம். பார்த்து பார்த்து நடக்கிற காலம். கல்லு முள்ளு தெரியாது. இப்ப பாரு, இங்கேருந்து அங்க தாவுற, அங்கேருந்து இங்க தாவுற. அந்த நாள்ல தாண்டலாம் முடியாது. மேட்டுக்காக பயம் வரும். அடுத்தது வழியிலே பயங்கள் தோன்றி. வழி முழுசும் பயமாவே இருக்கும். இந்த ஒரு வயசானவங்க ரோட கிராஸ் பண்ணும்போது பாரு, ஒருத்தர் 4 தடவை பார்த்துருந்தேன். நான் தான் அப்புறம் ஐயா வாங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சா, கை பிடிச்சா கூட அவர் என் கையை அவ்வளவு தூரம் பிடிக்க மாட்டாரு, பயப்படுறாரு. ஆனா நம்ம எப்படி போறோம்? பஸ் கிட்ட வரும்போது பஸ் கிட்ட கையை காட்டுறாங்க. அவனும் அப்பதான் ஒரு பையன் அப்படி போனான், பஸ் கிட்ட வந்துட்டான். நான் சொன்னேன் பஸ்ஸை நம்பி கையை நீட்டாத, அவன் ஏத்தின பிறகுதான் பிரேக் போடுவான். வயசு இல்ல அந்த நேரத்துல ஒரு கிட்ட ஒருத்தர் வந்தாலே பயமா இருக்கும். வயசு. அதுக்கு முன்னும். அடுத்தது வாதுமை மரம் பூ பூத்து. வெட்டுக்கிளியும் பாரமாகி. வாதுமை மரம் பூ பூத்து முடிலாம் நரைச்சி. வாதுமை மரம் பார்த்துருக்க அப்படியே ஒயிட்டா மாறும். ஆனா இப்ப யாரும் இப்படி ஒயிட் இல்லை, அது சொல்ல முடியாது, எல்லாம் டை. வேதத்தின் நாட்கள் எழுதின வாதுமை மரம் பூ பூத்து முடி அப்படியே அழகா ஒயிட் ஆகிறதுக்கு முன்னால. வெட்டுக்கிளியும் பாரமாகி. வெட்டிக்கிளி, ஒரு வெட்டிக்கிளியை பிடிக்கிறது கூட அவங்களுக்கு ஒரு பக்கெட் தண்ணி தூக்க முடியாது. வயசாயிடுச்சுன்னா ஒரு மக்கு தண்ணி. ஒரு வயசானவங்களுக்குள்ள ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எங்க அப்பாவுக்கு நான் அதை சொல்லிட்டு வருவேன். எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். 80 வயது, அவராகவே பாத்ரூம்ல போய் நின்று குளிச்சு வெளியில வர்றாருல, அதுதான் ஆசீர்வாதம். 80 இயர்ஸ்ல நீங்க ஒன்றும் பெரிய ஆசீர்வாதம்லாம் வேணாம். 80 வயசுல தானா நின்று குளிச்சு தொடச்சிட்டு தானா நடந்து வந்து நல்லா 2 மட்டன் பீஸ் சாப்பிட்றாங்களே, அது பெரிய ஆசீர்வாதம். அது டைஜஸ்ட் ஆகி வெளியில வருதுல, அதெல்லாம் பெரிய பிளெஸிங். 80 வயசுல அது நடக்காது. 60 70 ஆகும்போது டைஜஷன் ப்ராப்ளம் வரும்.
குளிக்க ஒருத்தர் கொண்டு போய் வச்சு குளிப்பாட்டணும். அதான் வேதம் சொல்லுது. இதுக்கெல்லாம் முன்னால அடுத்தது பசி தீபனமும் அற்று போகாததற்கு முன்னும். பசியே எடுக்கலன்னு அவங்க வயசானோம், பசியே எடுக்கலங்க. சில பேர்லாம் பார்த்தா 75 வயசுல போடு இன்னும் 2 பிளேட் பிரியாணின்னா ஆசீர்வாதம். போன மீட்டிங்ல நானும் எங்க அப்பாவும் பிரசங்கம் பண்ணிட்டு கீழே வர்றோம். ஏன் அளவுக்கு சாப்பிட்றாரு எங்க அப்பா. நான் ஆண்டவர் நன்றி செலுத்தினேன். ஆண்டவர் அந்த கிருபையை அவர் கொடுத்துருக்கிறார். பக்கத்தில் உள்ள சொல்றாங்க, ஐயா நான் ஐயா போடியா இன்னொரு பீஸ். பிளெஸிங் அது மாதிரி எல்லாருக்கும் இருக்காது, சில பேருக்கு அது இல்லாமல் போகும். அதனால பிளெஸிங் இல்லைன்னு நான் சொல்லலை. அந்த நேரத்தில் அது இருக்கிறது பெரிய விஷயம், அந்த பெலன் இருக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா அதெல்லாம் இல்லாமல் போகும், எப்போ வேணாலும் போகும். நான் வந்து பெரிய வயசை நான் ஒன்றும் ரொமான்டிசைஸ் பண்ணி பேசல, பெருசாக பேசலை. ஆனால் இதெல்லாம் நடக்காததற்கு முன்னும். அடுத்தது மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினாலே. ஹோம் காலிங் எருசலேம். எல்லாரும் அன்னைக்கு வந்து பெருசாக பேசுவோம், நம்ம காதில் உள்ளது. இன்னைக்கு நல்லா இருக்கும்போது யாரும் நல்லதே சொல்ல மாட்டான். அன்னைக்கு படுத்திருப்போம், காதிலே உள்ளது. வர்றவன் எல்லாம் நல்லா பேசுவான். அது எந்த நாள்? செத்து போன நாள். நித்திய வீட்டிற்கு மனுஷன் போகிறதற்கு முன்னும். துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே தெரியாததற்கு ஆடுறான்ல, இவன் ஆடுவான்னு எழுதியிருக்கான் பாருங்களேன். அப்ப நமக்கு ஆச்சரியமா இருக்குது. என்னன்னா டப்பாஸ் படிச்சு டப்பாசு பட்டாசு பட்டு இந்த பசங்களோட பேசி நமக்கு டப்பாசுன்னு குடம்பாக்கம் ரொம்ப மோசமா இருக்கு. நான் பட்டாசுன்னு சொல்றேன், என்னையே டப்பாசுன்னு மாத்திட்டானுங்க. டப்பாசு வெடிக்குது டப்பாசு வெடிக்குதுன்னு. சரி, இந்த பட்டாசு போட்டு கொளுத்தி ஆடுவான் ரோட்ல, அப்படியே ஒரு டான்ஸ் ஆடுவான், அப்படிலாம் ஆடுறான்ல. துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே. அவரே தண்ணி போட்டிருக்கிறாரு அந்த அடக்கத்தை கொண்டு போறாரு. அவரு பஸ் கரெக்ட் பண்றாராம், விட்டா அவரே பஸ்ல விழுந்துருவாரு. துக்கம் கொண்டாடுறவர்கள் வீதியிலே தெரியாதற்கு முன்னும். அடுத்தது வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு. நரம்பு, வெள்ளிக்கயிறு. நம்ம உடம்பு முழுசும் நரம்புல. நரம்பு தானே பவர் கொடுக்குது, கண்ணுக்கு காதுக்கு மூக்குக்கு எல்லாம் நரம்புலால கர்த்தர் கனெக்ட் பண்ணியிருக்காரு. அந்த நரம்பு எல்லாம் கட்டுவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த கை அசைவு கால் அசைவுலாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அடுத்தது பொற்கிண்ணி நசுங்கி. ஹார்ட் அட்டாக் வருது. பொற்கிண்ணம் கோல்டன் போல், இருதயம் தானே கோல்டன் போல், பொற்கிண்ணம் அது நசுங்குது. பைபாஸ்ன்றான், புடனோன்றான், இதை மாத்தன்றான். பொற்கிண்ணம் நசுங்கி. ஊற்றின் அருகே சால் உடைந்து. அருமையான வார்த்தை. ஊற்றின் அருகே சால் உடைந்து. உனக்குள்ளே இருக்கிறதான ஊற்றிலிருந்து புறப்படுகிறதான நரம்பு மண்டலம் இல்லை, அந்த இரத்த நாளங்கள் வெடிக்குது. சால் ஒரு ஊற்று இருக்கு, அது என்ன? ரத்த ஊற்று. உடம்பு முழுசும் ரத்தம் ஓடிட்டே இருக்கு, தலையில இருந்து கால் வரைக்கும். அது எல்லாத்தையும் ஒரு நாளம் பைப்பு போட்ட மாதிரி ஆண்டவர் போட்டிருக்கிறாரு. ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு என்ன நடக்குது? பிரெயின்ல இருக்கிற ரத்த நாளம் வெடிச்சிருது. அதான் ஊற்றின் அருகே சால் உடைந்து. துறவண்டையில் உருளை நொறுங்கி. துறவண்டையில் உருளை நொறுங்கி. நடந்து போயிட்டே இருக்கும்போது மூட்டு வலி, உருளை. எத்தனை பாட்டியம்மா வந்து ஐயா மூட்டு வலிக்காக சோமன் உருளை. இப்ப நல்லா இருக்கு உனக்கு காலு. இதெல்லாம் நடக்கும் பின்னால. அடுத்து இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி. உன் மண்ணில தானே எடுத்தா இருந்த சரீரத்தை, இது பூமிக்கு மறுபடியும் திரும்பி. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும். இந்த ஆவி ஆண்டோட்ட போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. சொல்றியா? இதெல்லாம் நடக்கும் பின்னால. அந்த நேரத்தில் இயேசுவேன்னு கூப்பிடுவான், கண்டிப்பா கூப்பிடுவான். ஆனா இதெல்லாம் நல்லா இருக்கும்போது ஆண்டோடத்துல நீ அன்பு கூர்ந்தினா அந்த அன்பை கர்த்தர் கனப்படுத்துறாரு. ஆமென் சொல்றியா?